நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஜாஜ் ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டான ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6900 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிட்ட விழுந்து மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய ஹைக்கு போணுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போணுச்சுன்னா பழைய ஹை போனாலே 18% கிட்ட காட்டுது. இந்த ஹை போனாலே ஒரு 10% கிட்ட காட்டுது. இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஒரு சேனல் க்ரியேட் ஆகியிருக்கிற மாதிரி தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா சேனல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸுக்கு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பாயிண்டெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அதோட பேர் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு. இந்த மாதிரி கனெக்ட் ஆனிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸு. அதேமாரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நான் போட்டிருக்க மாதிரி ப்ளூ கலரில், அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கிட்ட வரும்போது டச் பண்ண உடனே மேலே போயிருக்கு. இந்த மாதிரி மேலே போணுச்சுன்னா அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கா. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா விழுந்து மறுபடியும் மேலே போயிருக்கு. மறுபடியும் அந்த மேலே ரெசிஸ்டன்ட் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, மேலே ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிருச்சுன்னா 12% கிட்ட கிடச்சிருச்சுன்னா அது வரைக்கும் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடணும். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைனை தாண்டி போயிருச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்டு. சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 50 டே மூவிங் ஆவரேஜ் 20 டே மூவிங் ஆவரேஜின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 எங்கே கிராஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே தான் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இதெல்லாம் அர்த்தம்லாம் என்ன, இந்த மாதிரி நிறையா ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா தான். அதாவது பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அதை வந்துட்டு நம்ம இந்த சேனலில் போடல, டெலகிராம் அதாவது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ரெடி பண்ணி நான் சேல் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதில் கலந்துக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகினர்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ரூபா. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணுறது, டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறது எப்படி, பிகினர்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி தரலான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை எப்போ விற்கணும், எப்போ வாங்கணும், எந்த ப்ரைஸில் வாங்கணும், அதெல்லாம் வந்து சொல்லி தரலான் இருக்கேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தர போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன். ட்ரேடிங்கை பற்றி சொல்லித்தர போகிறதில்ல. ஏன்னா ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு ட்ரேடிங்கை பற்றி அவ்வளோக்கும் தெரியாது. அதனால தான் கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி கிட்ட இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6900 கிட்ட இருக்குது. பழைய ஹைக்கு போகணுன்னா 8192 கிட்ட போகணும். ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 28 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 23 கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு இப்போ பி ரெசி கிட்ட காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 20% மேலே இருக்குது. 20% கிட்ட மேலே இருந்தாலே நல்லதுன்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பி ரெசி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இப்போ தான் லோவஸ்ட்டு ஃபீல் இருக்குது. அதுவும் மீடியன் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44. இப்போ பார்த்தீங்கன்னா 30 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். 30 கீழே இருக்குது. 27.8 கிட்ட இருக்குது பி ரெசி. ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா குட் குவார்ட்டர் ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குட் ப்ராஃபிட் வந்து 29.4% கேகரில் இது ப்ராஃபிட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு 5 இயர்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஆன் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாலும் நல்லா தான் இருக்குது. அதில் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3912 கோடி பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு குவார்ட்டரில் ஜூன் 2024 குவார்ட்டர் ரிசல்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 14,000 கோடி பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2024 பார்த்தீங்கன்னா 14,000 கோடி வந்து 14,451 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 54,972 கோடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேல்ஸு லாஸ்ட்டு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 24% கிட்ட இருக்குது. அதேமாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 29. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட்டு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 20. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக 16% தான் இருக்குது. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 1. லாஸ்ட்டு 1 இயராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் நெகட்டிவில் தான் இருக்கும். அதனால தான் கைஸ் நான் இப்போதைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசர்வில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 76,275 கோடி எடுத்து வச்சுருக்காங்க.
30,000 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 54% கிட்ட இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டரே 54% கிட்ட வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 21% கிட்ட வச்சுருக்காங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக இருக்குங்கிறதுக்கான அறிகுறி தான். பப்ளிக் கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நானாக இருந்தேன்னா இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேனான்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் நான் ப்ரைஸ் ட்ராப் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, என்னோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிங்கிறீங்களா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 99 தான். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எப்படி நான் வீடியோலாம் அனுப்புவேன்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் பார்த்தீங்கன்னா அனுப்பிவிடலான்னு இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அதை மறக்காமல் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பிகினர்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லி தரலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில்.